உயர்மலையோ சமவெள்ளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உங்கள் அனைவரையும் இந்த நித்திய ஜெப விடானது உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஏழையின் உள்ளம் யார் வந்திருக்கிறது தேவி மனுஷரா ஏசையா வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கம்பீரமா உட்கார்ந்துருக்கணும். எப்படி கம்பீரமா உட்கார்ந்துருக்கணும். யாரும் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போன ஆத்மாவை தட்டி எழுப்புகிறது. சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் பிரியமான தேவஜனங்களே, தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார்? 146ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பிரபுக்களையும் ரட்சிக்கிறதுக்கு திராணி இல்லாத மனுஷனையும் நம்பாதீர்கள். மனுஷன் நம்மை ரட்சிக்க முடியாது. மனுஷன் நம்மை ரட்சிக்க முடியாது. பிரபுக்கள் ரட்சிக்க முடியாது. பிரபுக்களையும் அவனுக்கே திராணி கிடையாது. மனுஷனுக்கு அவனவே எழுந்திருக்க செய்ய முடியல. அவன் எப்படி உங்களை வந்து ரட்சிப்பான்? நல்ல கவனமா கேட்கணும். வசனம் உங்களுக்குள்ளாக தெரிய செய்யணும். அவன் எடுத்து கொடுத்த வசனத்தை தான் நான் வாசிக்கிறேன். இப்ப பாப்பா சொன்னது போல 10 மணியை விட்டு 1 மணின்னு சொல்லிருச்சு. 10:01 10க்கு முடிச்சாலும் இருந்தாக்கா 1 மணிக்கு முடிச்சாலும் சொல்லிருச்சு. அல்லேலூயா. முதலாவது இந்த சபையில சொல்லப்படுகிற வார்த்தையை பற்றி நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். அவனை என் பேரனை வந்து பார்க்கவே முடியாது. என் பேரனை பார்க்கவே முடியாது. ஆராதனைக்கு எப்ப வந்தா எல்லாம் பாடல் எல்லாம் பாடி முடிச்சதுக்கு பின்னாடி 2வது எடுத்து கொடுப்பீங்களா? கேட்கல. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக தேவன் இருக்கிறார். அவனிடத்துல என்ன இருக்கிறது, என்னிடத்துல என்ன இருக்கிறது ஒன்னும் தெரியாது. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. உங்க மனசுல இருக்கிறது எனக்கு தெரியாது. போன வாரம் பிரசங்கம் பண்ண வேஷம் மாதிரி வரக்கூடாது. என்ன மாதிரி வரக்கூடாது? அழைத்துக்க இந்த வேஷம் எல்லாம் வீட்டோட வச்சுக்கணும். போன வாரம் கடந்த வாரத்துல ஆண்டவர் என்னோட பேசுறாரு, வேஷம் மாதிரி வர்றாங்க அப்படின்னு. இன்றைக்கும் தேவன் என்னோடு பேசுகிறதான வார்த்தை சொல்லுவோம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் மனுஷனுக்கு அவனுக்கு திராணி ஒன்றும் கிடையாது. இப்ப நான் ஊழிக்காரனா இருந்தாலும் எனக்கு உங்களை ரட்சிக்க முடியாது. ஆனால் தேவனிடத்தில் நான் ஜெபித்து அவரிடத்தில் உங்களுக்கு சகாயம் பெற்று உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால விசுவாசத்தோட உட்கார்ந்துருங்க. இந்த கொரோனா இந்த ஊர்ல வரக்கூடாதுன்னு போன வருஷம் முழுவதுமாக இருந்தோம். இந்த வருஷத்துல எப்படியோ பிசாசனம் இந்த ஊர்களாக வந்துவிட்டார். இருந்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாக பாதுகாத்து வைத்திருந்தார். ஏன்னு சொன்னாக்க இந்த ஊருக்குள்ளாக இந்த குடும்பத்திற்குள்ளாக ஏதோ ஒரு துன்பமோ கஷ்டமோ வரும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால சோதரம் அல்லேலூயா. இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும்னா நோபாவை பேழைக்குள் வைத்து பாதுகாக்கிறது போல ஆஸ்பத்திரியில ஒரே குடும்பமா கொண்டு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. நோபாவுக்கு சொல்லிட்டார் ஆண்டவரே, இந்த ஊர்ல அதிகமா அக்கிரமம் பெருகி இருக்கிறது. அதனால நீங்க ஒரு பேழை உண்டு பண்ணு. உங்க குடும்பத்தை யார் யாரு உங்க பேச்ச காக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த பேழைக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் என்று கர்த்தர் பேசினார். மழை 40 நாள் இரவும் பகலும் பெய்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த பேழைக்குள்ளாக பாதுகாத்து தேவன் வைத்தார். ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி தேவனுக்கு முன்கூட்டியே தெரியும். அல்லேலூயா. நம்பணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்பணும். நாங்கள் அழுது குழம்பு ஜெபித்தோம். கர்த்தர் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வேலை என்ன? நான் போய் அங்க போய் ஊசி போட முடியுமா? அவங்களுக்கு மாத்திரம் தர முடியாது. ரட்சிக்கிறதுக்கு பிராணி இல்ல மனுஷனுக்கு. எனக்கு நம்ம அதே தான் சொல்றேன், வேதத்தின் படியாக சொல்றேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனையும் நான் 33ஆம் சங்கீதம் 14வது வசனம் சீக்கிரமாக எடுத்து வாசிக்கணும். சங்கீதம் 33 எந்த அதுக்கு மேல் வசனத்தை வாசிக்கணும். அவர் இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி. நம்முடைய இருதயங்களை யார் உருவாக்குனது?
ஹல்லேலூயா. நம்ம இருதயங்களை எல்லாம் என்னென்ன யோசிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்களோ இதையெல்லாம் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? உருவாக்கியே வைத்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்க எதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? என் இருதயத்தில் இருக்கிறது இந்த ஊழிக்காரனுக்கு படையனுக்கு என்ன தெரியுங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் தேவன் என்னோடு பேசினார். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனமா கேட்கணும். நம்ம ஊருக்காரர் தானே, இயேசு சொந்த ஊருக்கு போனாரு. அந்த சொந்த ஊர்ல அவருக்கு மதிப்பு இல்ல. இவன் தச்சனுடைய மகன் அல்லவா என்று சொன்ன அங்கதான் அற்புதம் நடக்குது. நீங்க விசுவாசிக்கணும். வாசிப்போமா? அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, கர்த்தர் உருவாக்கி உங்க செய்களை எல்லாம் கவனித்து இருக்கிறார். நல்லா கவனமா கேட்கணும். நீங்க என்ன செய்யறீங்க, எப்படியா செய்ய போறீங்க? இன்னைக்கு என் பேரை எடுத்து கொடுத்த வசனத்தின்படியாகவும் இன்னைக்கு ரூபி சொன்ன வசனத்தின்படியாக தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன். வேற எந்த பிரசங்கம் நான் பண்ண போறேன். ஹல்லேலூயா. வாசிப்போமா? அவர் இருதயங்களை எல்லாம் உருவாக்கி உங்களுடைய செய்களை எல்லாம் கவனித்து இருக்கிறார். எந்த ராஜாவும் எந்த சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். பாத்தீங்களா? ராஜாவுக்கு யானைப்படம் இருக்குது, குதிரைப்படம் இருக்குது, காலப்படம் இருக்குது, எல்லா படையும் இருக்குது. அந்த சேனையில அவன் ரட்சிக்கப்பட முடியாது. இன்னொரு ராஜா யுத்தம் கொடுக்க வந்தா இந்த குதிரைகள் எல்லாம் பின்னோக்கி போச்சுன்னா இவனுடைய படைகள் எல்லாம் பின்னோக்கி போயிட்டாங்க, தோல்வி. ஆமென். ஹல்லேலூயா. எந்த சேனையின் மீதியால் இந்த ராஜாவை ரட்சிக்கப்பட முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். பிரபுக்களை ரட்சிக்க பிராணிகளாக மனுஷனையும் நம்பாதைகளாக அவனுடைய ஆவி பிரியும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம் என்று சொன்னால் எந்த சேனையின் மிகுதியால் அந்த ராஜா ரட்சிக்கப்பட முடியாது. வாசிப்போம் சீக்கிரமா. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதி, எனக்கு சேனை இருக்குது, படைகள் இருக்குன்னு அவன் நிம்மதியா தூங்க முடியாது. ஏன்னா அடுத்த நாட்டு ராஜா எப்ப போர் தொடுக்கலான்னு வருவான் அப்படின்ட்டு அவனுக்கு தூக்கமே வராது. படையை நம்பி நான் தூங்க முடியாது. தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். நான் பலமுள்ளவன், பலசாலி, யோதா வீரன், சௌரியவான் நான் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஒண்ணும் வராது, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னுடைய புகைப்படம் என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறதா என்னவாக எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்ப முடியாது. கொரோனா வந்துட்டா குண்டா இருக்கிறது முடியாது, ஒலியா இருக்கிறது முடியாது. எனக்கு பலம் இருக்குது அப்படின்னு சொன்னது ஒண்ணுக்கு வேலைக்காகாது. நான் அப்படியே பயல்வான். சின்ன மூட்டுக்கு மட்டை எடுக்கிறதுக்கு வண்டி கொடுக்கக்கூடிய ஆளு. அவனை பார்த்து அப்படியே ஸ்டவுட்டா இருப்பான். அவனுக்கு கொரோனா வந்துச்சு, போய் 15 நாள் தனிமைப்படுத்திட்டு வந்த உடனே இங்க வந்து எடுக்கிறான். அவன் குண்டா இருக்கிறதுனால அந்த கொரோனா வியாதியில் அவன் சாகாது இல்லையா, மறைத்து விட்டானே. அவனும் ஐடியலுக்கு தான் போயிருந்தான். அங்க 15 நாள் இருந்துட்டு வந்தான். இங்க வந்த உடனே அவன் நல்ல பலசாலி ஆனான். அப்ப கொண்டு அவன் இறந்து விட்டானே. பலத்தின் மீதுனால் அவனை தப்பி வச்ச முடியுதா? இல்ல. கர்த்தர் ரட்சிக்கணும். கர்த்தரை பிள்ளைங்க கர்த்தர் ரட்சிக்கணும். நீங்க எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள வசனம் கிரிய செய்யணும். ஹல்லேலூயா. வாசிப்போம். ரட்சிப்பதற்கு ஹல்லேலூயா. ரட்சிப்பதற்கு குதிரை இருந்தாங்க, மனுஷன் இருந்தா இங்க குதிரை இருந்தா ஒருத்தன் நடத்திட்டு வரோம். இந்த குதிரையில ஏறி தப்பிச்சு போலான்னாக்க அந்த குதிரை தப்பிக்க முடியுமா? அது எவ்வளவு நேரம் ஓடு? ரட்சிப்பதற்கு குதிரை இருந்தா வாசிப்போம். அது தமது வீரியத்தால் தப்புவியாது. அதுக்கு வீரியம் இருக்கிறது. எவ்வளவு தூரம் ஓடுனா கர்த்தருக்கு கிருபைக்கு காத்திருந்து ஆத்துமாக்களை மரணத்தில் விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் உயிரோடு காக்கவும் கர்த்தர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். கர்த்தர் தான் நம்மை ரட்சிக்க முடியும். அப்படியா? உண்மை. பிரியமானது நான் சொல்றது நீங்க நல்லா கவனமா எழுதி வச்சுக்கீங்க. சரி, இது எப்படிங்க பஞ்சத்துல உயிரோட தேவனால சொல்லுங்க. படிச்சுங்க. இப்ப என்ன படிச்சீங்க? பஞ்சத்துல
அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண்கள் பஞ்சம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. பஞ்சம் வந்துருச்சு. இன்னைக்கு சொல்றேன், நீங்க கவனமா கேட்கணும். உண்மையாலுமே எனக்கு மன வேதனையாக இருக்கு. மன வேதனையோடு வெளிப்படையா உண்மையாகவே சொல்றேன். நான் ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தேன். என்ன கடை வச்சிருந்தேன்? உண்மையாலுமே வாரம் சாப்பாடு போறதுக்கு ஆர்டர் செய்யலாம். இன்னைக்கு ஜெராக்ஸ் கடை எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 40 பேர் 30 பேருக்கு சாப்பாடு ஆகணும்னு எவ்வளவு வரும்? தக்காளி சாப்பாடு போடுறதுன்னா நல்லா கவனமா சொல்றேன். நீங்க பெண்கள் மறைக்காம ஒடிமறை இல்லாம சொல்றீங்க. இன்னைக்கு கேட்கிற கேள்விக்கு நீங்க எல்லாம் பதில் சொன்னீங்க. எவ்வளவு ஆகும்? அரிசி விட்டுருங்க, தக்காளி, எண்ணெய் இதெல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளவு ஆகும்? 30 பேர். அப்ப 52 வாரத்துக்கு என்னாச்சு? 52 வாரம் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? யாராயிலும் ஒரு வாரத்துக்கு நான் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கிறீங்களா? இன்னைக்கு திருவள்ளூர் அன்னைக்கு சாப்பாடு போடணும் எனக்கு மனவேதனையா இருக்கு. உண்மையாக எனக்கு சுத்தமா 10 பைசா கிடையாது. நிர்பாக இந்த 3 வருஷமா ஆலயம் நடத்தி எல்லா வாரமும் சாப்பாடு போட்டேன். கர்த்தர் ரட்சித்தா. கர்த்தர் ரட்சித்தா. எப்படி? எனக்கு பலன் கொடுத்தா, நான் சம்பாதியத்துக்கு ஆசீர்வதித்தா. இன்றைக்கு சாப்பாடு போடணும் எனக்கு மன வேதனையா இருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் உண்மையை வெளிப்படையாக சொல்றேன். நீங்க காணிக்க கொடுத்தாதான் அதுல இருந்து கொடுக்க முடியும். காணிக்கையே ஒருத்தர் கொடுக்கறதில்ல. யாராயிலும் ஒரு வாரம் நான் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கணும், யாராயிலும் இது 3 வருஷமா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல. எனக்கு ஆண்டவர் கொடுத்தா, என் பென்ஷன்ல இருந்து கொடுத்தா, என் கட வருமானத்துல இருந்து எல்லாம் சாப்பாடு செஞ்சு போட்டேன். இன்னைக்கு சாப்பாடு கொண்டு எனக்கு மன வேதனையா இருக்கு. நான் சொல்றது நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இன்னைக்கு என் பெயர் எடுத்து கொடுத்ததும் இன்னைக்கு பாருங்க. அடுத்தது ரூபி சொன்ன வசனத்தின்படியாக தான் நீங்க போதிக்க போறேன். நீங்க எல்லாம் கவனமா கேட்கணும். ஹல்லேலூயா. பஞ்சத்துல உயிரோடு காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். சீக்கிரமா எடுத்து வாசிக்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவிலே முற்றுகை போட்டான். ஹல்லேலூயா. சீரியா தேசத்தை சீரிய ராணுவம் முழுவதும் கொண்டது. பெனாதாத் ராஜா என்ன பண்ணுகிறான்னு சொன்னா, இஸ்ரவேலின் மீது படையெடுத்து வந்தான். சீரிய தேசத்தின் மீது படையெடுத்து வந்தான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் முற்றுகை போட்டுட்டான் சத்துருவானவன். நல்ல கவனமா கேட்கணும். சத்துரு நம்முடைய விசுவாச சபையை முற்றுகை போட்டான். சத்துரு முற்றுகை போட்டுட்டான். வாசிப்போமா சீக்கிரம். அதனால் சமாரியாவிலே நமக்கு ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு சத்துரு நம்மை முற்றுகை போட்டு விட்டால் நமக்கு பஞ்சம் வரும். கவனமா கேட்கணும். அதுக்கு நீங்க தான் கிறிஸ்துவ விழிப்போடு கேட்கணும். என்ன பஞ்சம் வந்தது? கோடி பஞ்சம் வந்துருச்சு. எப்படி வந்ததாம்? வாசிப்போம். ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும். உண்மையாகவே நடந்தது. கழுதத்தலை 80 காசு. சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. கறி மாம்சம் இதெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. பஞ்சம் வந்துட்டான். அவன் சீரியதாசத்தை ராஜா வந்து முற்றுகை போட்டான். பெனதாத் ராஜா வந்து சுத்தி முற்றுகை போட்டான். நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் வந்து விட்டார்கள். தேவதூதர்கள் நமக்கு காவல் இருக்கணும். நம்முடைய வீட்டை சுற்றி தேவதூதர்கள் காவல் இருக்கணும். பொல்லாத சத்துரு வந்து வீட்டை சுற்றி இருக்கக்கூடாது. எதனால் கொள்ளை நோய் வருகிறது? எதனால் பஞ்சம் வருகிறது? இதிலிருந்தால் தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய வசனம் தான் நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. வாசிப்போம் சீக்கிரமா. புறாக்களுக்கு போடுகிற காப்பயிறு காற்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும். அதை முற்றுகை போட்டார்கள். இவங்க நாட்டுல எந்த இதுவும் கிடைக்க கூடாது. இவங்களுக்கு ஆகாரம் கிடைக்கூடாது. இவங்க தானியம் மற்ற போகணும். இவங்க வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கக்கூடாதுன்னு பொல்லாத பிசாசு நம்ம வீட்டை சோதிப்பான். பிரியமான சகோதரன், நான் சொல்லுகிறதை நீங்க இன்றைக்கு நன்றாய் கவனித்துக் கொள்ளணும்.
நான் சொல்லுறதை நீங்க நன்றாய் கவனித்துக் கொள்ளணும். வாசிப்போமா. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போவார். ராஜாக்கள் பார்க்கணும், உப்புரிகை மேல நடந்து போவாரு. மாளிகை மேல அப்படியே ராஜா அரண் மேலே அப்படியே நடந்துட்டு போவாங்க. சினிமாவில் பார்த்துருப்பீங்க. யாராவது சினிமா பார்த்துருக்கீங்க? அல்லாரு பார்த்துருப்பீங்க. அல்லையா? இந்த ஒளிக்காரனும் பார்த்துருப்பார். ராஜா அரண்மனை மேல உலாவி போவான். அப்படி உலாவி போற சமயத்துல இப்ப இந்த மெத்த மேல ஏறி போனீங்களா, இப்போ இந்த மெத்த இந்த வீதிக்கு அந்த வீதிக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வீதி ஜாயிண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த உப்புரிகை மேல நடந்து போனீங்களாக இந்த பக்கம் இருக்கிற வீடுகளும் தெரியும், இந்த பக்கம் இருக்கிற வீடுகளும் தெரியும், இந்த பக்கம் இருக்கிற வீடுகளும் தெரியும். ராஜாவின் அரண்மனை சுற்றி வீடுகள் இருக்குமா? ஹல்லேலூயா. அவன் உப்புரிகை மேலே அவன் மாளிகையிலே நடந்து போகும் பொழுது என்ன நடக்கிறது என்று வாசிப்போம். சீக்கிரமாக வாசிப்போம். ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து, யாரை பார்த்து? இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து ஒரு ஸ்திரீ கூப்பிடுகிறார். ராஜாவே, அவனை கூப்பிட்டு ராஜாவாகிய என் ஆண்டவனே, யாரே? ராஜாவாகிய என் ஆண்டவனே, ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீயானவள் அவன் ராஜா மேல நடந்து போகிறேன். ராஜாவே, என் ஆண்டவனே, என்னை ரட்சியும். அவன் யாரு? ராஜா. வசந்திப்படியா சொன்ன அவன் யாரு? மனுஷன். அவன் யாரு? மனுஷன். பிரபுக்களும் ராஜாக்களும் பிரபுக்களும் மனுஷன் ரட்சிக்க திராணி இல்லாதவன். வாசித்தீங்களா இல்லையா? 146 சீக்கிரம் 3வது வாசித்தீங்களா இல்லையா? அவன் சொல்றானா என்ன சொல்றாரு? வாசிப்போம். அவள் என்ன சொல்றா? அதற்கு அவள், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதினால் உன்னை எதிலிருந்து உன்னை எடுத்து நான் ரட்சிக்கிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ராஜாவுடைய வந்து என்னை ரட்சின்னு கேட்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன? கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து உன்னை எடுத்து ரட்சிக்க முடியும். அப்ப என்னால முடியாதப்ப நான் பிரபுவா இருக்கிற ராஜாவா இருக்கிற நான் உன்னை ரட்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஏன் சொல்றேன், எதற்காக சொல்லுகிறேன்? உங்களை சத்துரு ஆளக்கூடாது. கர்த்தர் தான் உங்களை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கணும். கர்த்தர் உங்களுடைய வீட்டிற்குள்ளாக இருள் வரக்கூடாது. இருளை மூடிக்கொண்டு கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சம் தருவார். உன் விளக்கு அழிந்து போகாதபடி எச்சரிக்கையா இருந்து காத்துக்கொள். உனக்கு விளக்குகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கணும். உன் எளிவை எண்ணெய் குறைந்து போகக்கூடாது. உன் அபிஷேக எண்ணெய் குறைந்து உன் அபிஷேக எண்ணெய் குறைந்து போகக்கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கர்த்தரை ஆராதிக்கிறது உண்மையோடு ஆவியோடு தொடர்ந்து கொள்ளணும். கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவர் உண்மை உள்ளவர் என்றும் அவரை நேசிக்கணும். அவர் என்னை காக்கிறார், என்னை பலப்படுத்துவார், என் பலவீனத்தில் அவர் என் பலன் பூர்ணமா விளங்க என்று கர்த்தருக்காக காத்திருந்தார். வேதனையா, நெருக்கடியா, சோதனையா, பிரச்சனை ஏதோ வரட்டும், எனக்கு இருக்கிற வேதனை மிகவும் கொடிதா இருக்கிறது. நீங்க எதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நான் எப்பொழுதும் பார்ப்பேன், என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் சிரிச்சிட்டு சிரிக்கணும். வறுமை வந்தாலும் சிரிக்கணும், துன்பம் வந்தாலும் சிரிக்கணும். இன்றைக்கு நான் இங்க உட்காந்துக்கிறேன், நீங்க அந்த செங்காட்டு போராட்டத்தோடு இருப்பதற்காக. இப்பொழுது நான் எதற்காக வேதனைப்படுகிறேன் சொன்னால் இன்றைக்கு ஆதாரம் இல்லையே என்று சொல்லித்தான் நான் வேதனைப்படுகிறேன். நீங்க எதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அண்ணனுக்கு ஏதோ வருதுன்னு நீங்க நினைக்காதீங்க. அமெரிக்காவில இருந்து பணம் வருது, ஒளிக்காரங்க கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காக்காரர்கிட்ட பணம் வாங்குறாங்க. நான் இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறேன். அங்க வேலைக்கு போனோன்னா 10 வெள்ளக்காரர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பேன். நான் கர்த்தருடைய வசனத்தை அங்க சொல்லுவேன். கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்போது அந்த வெள்ளக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? டைரக்டா அங்க பணம் அனுப்ப மாட்டாங்க. ஏன் முடியுமா? இந்த அம்மாவோட 10 லட்சம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காணிக்க கொடுப்பாங்க. அந்த 10 வெள்ளக்காரரும் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்து எத்தனை லட்சம் ஆச்சு? 10 லட்சம் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னாக்கா, ஏதோ 2 சபையை தட்டுக்கு எடுத்துப்பேன். ஏதோ 2 சபையை அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சபையை தட்டுக்கு எடுத்துப்பேன். அப்ப 2 சபைக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஆளுக்கு 1 லட்சம் தருவேன். ஆளுக்கு
1,00,000 அனுப்புவேன். 2 சபைக்கு எத்தனை லட்சம் அனுப்புவேன்? 2 லட்சம் அனுப்புவேன். மீதி எத்தனை லட்சம் ரூபாய் ஆதாயம்? 8 லட்சம் ரூபாய் அந்த உள்ளிக்காருக்கு ஆதாயம். இங்க தமிழ்நாட்டில் இருந்து அங்க போன உள்ளிக்காருக்கு வேலைக்கு தான் போறாரு. அங்க போய் கட்டுரை ஒழித்து செய்யறாரு, வேலைக்கு இருந்துட்டு ஒழித்து செய்யறாரு. அப்ப 8 லட்சம் அவருக்கு லாபம். அந்த 1 லட்சத்தை வாங்கி ஒரு சபைக்காரர் என்ன பண்ணுவாங்க? இந்த சபையில வந்து 4 விதவைகள் இருக்கிறாங்க, 2 பேரும் வேலைகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ஆளுக்கு 1000 தரலாம். நீங்க எனக்கு அல்ல இது கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? அல்ல உங்க சமாதானத்தை நீங்க அந்த 1000 ரூபாய் வாங்கினா. ஆனா கர்த்தர் சொல்கிறார், மோசேக்கு சொல்றாரு, நீ வந்து உன் பிள்ளைகளிடத்தில் சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லு. என்ன சொல்றாரு? யாத்திராகமம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமா முடிக்க போறேன். 11 மணிக்கு முடிச்சிடணும். மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் நல்ல கவனமா கேட்கணும். நான் 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி தூங்கிட்டு களைச்சு போயிடுச்சு. இதை பத்தியே ஆண்டவர் பேசுறது. ஏன் நீ சொல்றது? வாசிப்பா. கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு, உங்களுக்கு காணிக்கை நீங்க கொடுத்தாங்க, எங்களுக்கு ஊழிக்காரன் காசு வரும். ஏன்னாக்கா மந்தை மேய்க்கிறவனுக்கு ஆதரவு மந்தை மேய்க்க முடியும். நல்லா கவனமா கேட்குறீங்க. மந்தை மேய்க்கிறவனுக்கு ஆடு மேய்க்கிறவன், மந்தைனாக்கா ஆடுகள் மேய்க்கிறவனுக்கு ஆகாரம் தான் ஓடி ஓடி ஆடுகளை தோக்க முடியும், ஓடி ஓடி ஆடுகளை காப்பாற்ற முடியும். நீ சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லு, எனக்கு காணிக்கை கொண்டு வர சொல்லி. கர்த்தரால் முடியும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் காணிக்கை கொடுத்தாதான் அவங்களுக்கும் ஆசீர்வாதம், எனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்கறத ஊழியக்கார சாப்பிட்டாதான் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நல்ல கவனமா கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ரட்சிக்காவிட்டால் நான் எதிலிருந்து உங்களை ரட்சிக்க முடியும்? சொல்லுங்க பாக்குறேன். இன்னைக்கு காணிக்க கொடுக்கறதுக்கு ஐயோ காசை கைவிட்டு போறீங்கிறீங்க. நாளை 1 மாசத்துக்கு நம்மளை படுக்க வச்சுட்டா ஆஸ்பத்திரி செலவு பண்ண இன்றைக்கு புரியுமா? நாளைக்கு எனக்கு ஒரு ஏன் சொன்னாக்கா, எனக்கு ஒரு அவசரமான ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது. அவசரமா எனக்கு என்ன பண்ற 100 ரூபாய் தேவைப்படுது. நான் போய் என் வீட்டுக்காரிட்ட கூலிக்காரர் இருக்கிறது, அவருக்கு போய் எனக்கு ஒட்டப்பெல்லாம் வடிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு 100 ரூபாய் கூட நான் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தா அப்படிங்களா? 100 ரூபாய் கொடுன்னா உண்மையாதுமா? ஆமா, எனக்கு ஒட்டம்பெல்லாம் ரொம்ப வழியா இருக்குது, ஏன்னா ஒட்டம்பெல்லாம் ஒரு அசதியா இருக்குது. அப்ப ஒரு 100 ரூபாய் கூட நான் போய் ஊழிக்காரன் வெறுங்கையா போய் நான் ஜெபம் பண்ண முடியுமா? வெறுங்கையா போய் நான் ஜெபம் பண்ணிக்க முடியுமா? ஒரு ஊழிக்காரர்கள் அப்படின்ட்டு 100 ரூபாய் ஆடை போட்டுருப்பேன். நல்லா கவனமா கேளுங்க. அப்ப ஆடை போட்டுட்டு 100 ரூபாய் வாங்கி பாய்ச்சல் போட்டுருப்பேன். ஆண்டவர் சொன்னாருங்க, நீங்க நாளைக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாக தசம்பாறை படைசாலைக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கல்ல. நான் எத்தனை ரூபாய் வாங்கியிருக்கிறேன்? என் வீட்டுக்காரிக்கு எவ்வளவு வாங்கியிருக்கிறேன்? 3 ரூபாய் வாங்கியிருக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் தசம் பார்க்க எவ்வளவு? நான் என்ன பண்றேன்? ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரருக்கு நான் என்ன பண்ண போறேன்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தசம் பாகம் எவ்வளவு? 100 ரூபாய். 100 ரூபாய் எவ்வளவு தசம் பாகம்? 10 ரூபாய். 10 ரூபாய் கொண்டு வந்துதான் ஜெபம் கேட்டனா கேட்கலாம். மீதி எவ்வளவு? 90 ரூபாய் ஆட்டை கொடுத்தாங்க. சிலர் இருக்கிறாங்க, கணவர்கிட்ட வந்து காணிக்க போடலாம், தசம் பாகத்துக்கு போய் மாசம் கொடுத்தாரலாம் அப்படின்ட்டு மனைவிட்ட கொடுத்தா ஆசீர்வாதம். இப்ப நான் சொல்றேன், நான் இதுவரையிலும் பெரிய வாசிட்டையும் சரியா, சின்சா வீட்டுமே சரியா, நான் தசம் பாகத்தை கொடுத்தது கிடையாது. எங்க வீட்டுக்காரிட்ட கொடுத்து தான் அவன் ஜெபம் பண்ணிப்பான். இப்ப எங்க வீட்டுக்காரிட்ட கொடுத்துட்டேன். யார்கிட்ட கொடுத்துட்டேன்? எங்க வீட்டுக்காரி பார்த்து எவ்வளவு தரேன்னு எனக்கு தெரியுமா? ஒரு 3000 ரூபாய் காணி கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து வச்சாதான் காணி கொடுத்தேன். அவன் என்ன பண்றா? என் உடன்பிறப்புக்கு வேணும், என் தாய்க்கு வேணும், என் தகப்பனுக்கு வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவா? ஆண்டவரே, எங்க வீட்டுக்காரர் 3000 ரூபாய் கொடுத்துட்டாரு, நான் என்ன பண்ண போறேன்? நான் தான் தசம் பாகத்தை செலுத்த போறேன். அப்ப இந்த 3000 ரூபாயில நான் தசம் பாகத்தை செலுத்த மீறி எல்லாம் நான் ஆட்டை கொடுப்பேன்.
எவ்வளவு ஊழியக்காரர் கொடுக்குறாங்க? எல்லாமே படிச்சு பண்ணுங்க. 3000. என்ன மறுபடியும் எப்படி 3000 ரூபாய்? 300 ரூபாய் தான் ஊழியக்காரர் போயிட்டு. அம்மாவும் மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு காத்த காரியத்தை செய்துட்டான், நான் செய்த பொருட்களை எல்லாம் முடிஞ்சது, அதனால வந்து நான் ஒரு 5000 ரூபாய் ஆட்டோக்கு தரலாம் அப்படின்னு பாருங்க. அப்படியாமா செக் பண்றாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்க? கஷ்டம் பால் கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க? எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? வஞ்சிக்கலாமா? கத்தர வஞ்சிக்க கூடாது. நான் எதனால வஞ்சிக்கிறேன்? ஆலயத்துக்கு போறேன், சரி வேண்டாம். போனப்ப கூட நெல்லை குத்தி அதுல இருந்து காணிக்கை கொடுக்கும். வேலைக்கு போனதுனால மட்டும் நான் சொல்லல, நெல் அரிசி குத்தி அதை காணி கொடுத்தோம். அரிசியா இன்னைக்கு அன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அரிசி சாப்பாடு. நல்லா கவனமா கேட்கணும். மற்ற நாள் எல்லாம் ராகி கம்பு. அந்த பஞ்சத்துல கூட பஞ்சத்துல உயிரோடு காப்புன்னு சொல்லி இருக்கிறாரல்ல. நான் வந்து தசம்பாகத்தை கொடுக்கிறேன், அப்ப எனக்கு பஞ்சம் வந்தா காக்க மாட்டாரா அப்படின்னு கொடுத்தோம். இன்னைக்கு தேவாலயத்துக்கு என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாய் இருக்கும்படியாக தசம் பாகங்களை எங்க கொண்டு சொல்லி இருக்கிறாரு. எடுத்து வாசிக்குமா? மல்லிகை புத்தகம் சீக்கிரமா எடுத்து வாசிக்கணும். மூணாவது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு மறுபடியும் கணக்கு வாசிப்பாங்க. சீக்கிரம் மல்லிகை புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துங்க. வாசிப்போமா? 3:8 சீக்கிரமா 3:8 இருந்து சீக்கிரமா வாசிக்கணும். நீங்க தேவனை எப்படி வஞ்சிச்சாங்க சொல்லல. இப்ப நான் சொன்ன கதையெல்லாம் சொல்லணும். புருஷன் மனைவிட்ட ஆட்டை போட்டு 100 ரூபாய் வாங்கியாச்சு. ஊழியக்காரருக்கு எவ்வளவு தசம் பாகம் கொடுத்தாரு? 10 ரூபாய். மனைவிட்ட என்னன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க? 100 ரூபாய் கொடு, எனக்கு ஒட்டமெல்லாம் படிக்கிறது போய் ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். 100 ரூபாய் காணி கொடுத்து வெறுக்கான ஜெபம் பண்ணக்கூடாது. 100 ரூபாய் வாங்கிட்டு 10 ரூபாய் கொடுத்துட்டு போறாரு. மனைவி என்ன செய்யறா? கணவன்கிட்ட 2 பேரும் தான் அழைத்து போறாங்க. கணவன் மனைவியா காணிக்க நேரம் வருகிறது, தசம் பாகு கொடுக்கிற நேரம் வருகிறது. அப்போ வந்து மனைவி வந்து 300 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. மீதி 2700 ரூபாய் ஆட்டை போட்டேன். மகன் பண்ற அமௌண்ட 5000 ரூபாய் நான் பொருத்தனை செய்ய போறேன். 5000 ரூபாய் பொருத்தனை வச்சிருக்கிறேன், நான் கொண்டு போய் கொடுத்துறேன். அம்மா நீ தான் வேண்டாம், கொண்டு நான் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறாங்க? தசம் பாகம் 500 ரூபாய். அப்ப தேவனை வஞ்சிக்கலாமா? தேவனை வாசிப்போம் சீக்கிரம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை இது கர்த்தர் இருதயங்களை யார உருவாக்குறது? கர்த்தர். உங்க கிரியில எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு இல்லையா? நான் படிச்ச வசனத்தின்படியே தப்ப கேட்கறேன். அல்லேலூயா. வாசிப்போமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போமா? நீங்க என்ன பண்றீங்க? நான் எதுல வஞ்சிச்சேன் போறீங்க? கர்த்தர் கேட்கற கேள்வி. எதுல வஞ்சிச்சிருந்தீங்க? தசம பாகத்திலும் காணிக்கையிலும். நீங்க எப்பேற்பட்டவங்க இதெல்லாம் செஞ்சுட்டா யாருங்க? எப்படிங்க ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? கர்த்தர் உங்களை ரட்சித்தபடினால்தான் நீங்க கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறீங்க. கர்த்தர் ரட்சிக்கணும்னா எதுல இருந்து உங்களை ரட்சிக்க முடியும்? வாசிப்பாமா? எல்லாரும் என்ன பண்ணீங்க? சொன்ன 3 பேர் வஞ்சிச்சுட்டாங்க. வஞ்சிச்சாங்களா இல்லையா? வஞ்சிச்சாங்களா இல்லையா? அப்புறம் என் ஆலயத்தில் ஆகாரம் இன்னைக்கு ஆகாரம் எனக்கு மன வேதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஆலயத்தில் ஆகாரத்தினால எனக்கு தான் மன வேதனை. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது. உண்மையாலுமே சொல்றேங்க. என்கிட்ட உண்மையா நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இல்ல, வெளிப்படையா சொல்றேன். இங்கதான் எல்லாம் வஞ்சிக்கிறாங்க. எப்படி போய் வேணாம் ஆலயத்தில் ஆகாரத்தை உண்டாக்க முடியும்? வாசிப்பா சீக்கிரமா. அவன் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து
இடகொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோம் என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கணவனை வச்சிடலாம், கணவன் தேவாதி பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம், அப்பா அம்மா வீட்டுக்கு கட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். மனைவிட்ட கணவன் வந்து பணத்தை வாங்கிட்டு வரலாம், அம்மா விட்ட பணம் வாங்கிட்டு வரலாம், நீ காணிக்க சொல்லுங்க, நான் போடுறேன், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் ஆசீர்வாதமா இருக்காதுன்னு அதையும் சொல்றேன். வாசிப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் படிச்சீங்களா? அதுக்கு சீக்கிரமாக காண செல்வோம். சீக்கிரமா முடிக்க போறேன். 11 மணிக்கெல்லாம் உங்களுக்கு முடிச்ச போறேன். சீக்கிரமா 10 நாள் ஆச்சு. சீக்கிரமா 2 ராஜா. கர்த்தர் உன்னை ரட்சிக்காத இருந்தால் நான் எதிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா என்று சொல்லி ராஜா அவளை பார்த்து உனக்கு என்ன வேணும்? கர்த்தர் உங்களை ரட்சிக்கல, உனக்கு என்ன வேணும்? இப்ப இந்த இடத்துக்கு எதற்காக வந்து உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். நீங்க நன்றாய் கர்த்தருடைய காரியத்தில் இருந்தா கர்த்தர் கேட்பார், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் கேட்பார். வாசிப்போம் அடுத்தது. அந்த ராஜா உனக்கு என்னமா வேணும்னு கேட்கிறாரு. அதற்கு அவள் நல்லா கவனமா கேட்கணும். இந்த இடத்துல தான் நீங்க நல்லா கவனமா கேட்கணும். இந்த ஸ்திரீ என்னை நோக்கி நல்லா கவனமா கேட்கறது. யாரும் முடிச்சுட்டு இருக்கிறீங்க? முடிச்சுட்டு இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. முடிச்சுட்டு இருக்கிறீங்களா? சொல்லுங்க. தூங்குறீங்க சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு பயந்துக்கு வரணும். ஆண்டவர் அந்த ராஜாவை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டீங்க, பரவாயில்லைங்க. இந்த ஸ்திரீ பக்கத்து வீட்டுக்கார ஸ்திரீ அந்த பஞ்சாயத்துல வாசிப்பாங்க சீக்கிரமா. இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா, அவனை நின்ற எப்படி பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அன்னைக்கு குழந்தைகளை எல்லாம் ஆக்கி சாப்பிட்டாங்க. நீங்க எதோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க. குழந்தைகளை எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆக்கி சாப்பிட்டாங்க பஞ்சத்துல. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு உன் குழந்தை மகனத்தா, இன்னைக்கு அதை வெட்டி ஆக்கி சாப்பிடுவோம், நாளைக்கு உங்களை திரும்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தடபடமா பிரியாணி ஆக்கி அந்த குழந்தைய அறுத்து சாப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. அடுத்ததா இந்த ஸ்திரீ என்ன பண்றா, சாப்பிட்டு உன் குழந்தைய இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரீ என்ன பண்றா, என் குழந்தைய நீ சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கு உன் மகனை வாசிப்போமா, படிச்சவங்க டக்கு டக்குன்னு வாசிப்போம். உன் மகனை தான், அவனை இன்றைக்கு திரும்போம், அவனை இன்றைக்கு திரும்போன்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு அப்படியே மகனாக்கி இன்னைக்கு மகனாக்கிக்கலாம், நாளைக்கு உன் மகனாக்கலாம் அப்படின்ட்டு 2 பேருக்குள்ள ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இவருடைய பக்கத்து வீட்டுக்காரி குழந்தைய ஆக்கி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் என்ன பண்றாங்க, பக்கத்து வீட்டுக்காரி மறுநாளிலே நல்லபடிமா உன் மகனை அவனை தா என்றேன். அவள் தன் மகனை இப்ப நான் சொன்ன கதை எல்லாத்துக்கும் தெரியுதா? நீங்க ஒழித்து வைக்க கூடாது. கர்த்தருக்கும் உங்களுக்குள்ளாக இருதயத்தை நீங்க ஒழித்து வைக்க கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒழித்து வைக்க கூடாது. ஊழியக்காரரை வஞ்சிக்க கூடாது. கர்த்தரை வஞ்சிக்க கூடாது. இவனும் நேற்றுக்கு அழகா அவருடைய மகனை வெட்டி சாப்பிட்டுட்டாங்க. இன்னைக்கு போய் இவருடைய மகனை கேட்பாங்கன்னு என்ன பண்ணிட்டா, பத்திரமா கொண்டு வைக்க ஒழுங்கி வச்சுட்டா. பாத்தீங்களா? வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்க கூடாது. அதைத்தான் ராஜன் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒண்ணும் தர வேண்டாம், இன்னைக்கு இந்த ஸ்திரீ வந்து உன் மகளை கூட உன் மகனை கூட இன்னைக்கு ஆக்கி சாப்பிடணும், நாளைக்கு வியாபாரம் சாப்பிடலாம், இன்னைக்கு போய் கேட்டா அவனை ஒடுக்கி வச்சுட்டா, என்ன பண்றது? அல்லேலூயா. இதை கேட்டா நமக்கு எப்படி உள்ள துடிக்குது. உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு என்று சொன்னால், வாசிப்போம் சீக்கிரமாக. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்ட உடனே அலகத்தின் மேல் நடந்து போகிறவன்
அவன் தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து போட்டான். அல்லேலூயா. எவ்வளவு மனவேதனையாய் இருக்கும், எவ்வளவு துக்கமாய் இருக்கும். பஞ்சத்தில் உயிரோடு காக்கிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறத விட்டுட்டு மனுஷனையும் பிரபுக்களையும் நம்ப வேண்டுமா? மனுஷனை ரட்சிக்க முடியும், மனுஷன் ரட்சிக்க முடியாது யாரையும், கர்த்தர் தான் ரட்சிக்க முடியும். கர்த்தர் உங்களை ரட்சிக்காவிட்டால் நான் எதிலிருந்து உங்களை ரட்சிக்க முடியும்? உங்க இறுதி கர்த்தருக்குள்ளாக இருக்கணும். உங்களுக்கு பலன் இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு காரியமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் தேவனை வஞ்சிக்கிறீர்கள். தசமபாகங்களை என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படியா பண்ணுவாங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பம், எத்தனை விசுவாசி இருக்கிறீங்க, எத்தனை குடும்பம் இருக்கிறீங்க? அத்தனை குடும்பம் ஆளுக்கு 2 கிலோ அரிசி கொண்டுட்டு வந்தா இன்னைக்கு ஆகாரம் உண்டாகிடும். நான் மட்டுமா சொல்றேன், எல்லா ஊழியக்காரரும் இந்த வேதத்துல இருந்து அடிப்படையாக சொல்லுகிறா. இன்றைக்கும் பிரியமான உங்களை ஆசீர்வதிக்கவில்லையா கர்த்தர்? உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கவில்லையா? உங்க வீட்டுல அரிசி எடுக்கிறது இல்லையா? பருப்பு வாங்குறது இல்லையா? எல்லாம் கர்த்தர் நிறைவாய் கொடுத்தது. மனம் வேணும், மனம் வேண்டும். இன்னைக்கு கவர்மெண்ட்ல நல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யாரும் வருத்தப்படக்கூடாது, வேதத்தில் இருக்கிறதா சொல்றேன். இலவசமா அரிசி கொடுக்கிறாங்களா இல்லையா? சொல்லுகிற சத்தமா தான் சொல்லுகிறேன். இலவசமா அரிசி கொடுக்கிறாங்க. அதுல கூட நீங்க தசமபாகம் கொடுத்தாகணும். நான் அதை போட்டேன்னா 2 கிலோ வித்தனா அது ஒரு 10 ரூபா வாங்கும். அது ஒரு கடுகு வாங்கணும், சீரகம் வாங்கணும். உங்க பாட்டை பாடிட்டு இருக்க வேண்டாம். உங்க பாட்டு என்ன பாட்டு? புலம்பல் பாட்டு வேண்டாம். புலம்பலை விட்டுருங்க. என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் பண்ணுவார். என் மகிமை அமர்ந்திருமால் பார்த்து நீங்க நினைச்சிட்டீங்க. கர்த்தருடைய மகிமை உங்களை காக்கும். நீங்க ஆராதிக்கிற சேவைக்கு உண்மையா நம்பணும். சீக்கிரமாக நாம் இந்த திருவிழாவுக்கு ஆயத்தமாக கடந்து செல்வோம். ஆராதிப்போமே அவரை முன்மனதா.